தமிழர்கள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால் பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். நான் போர் சூழக்கூடிய உருவாக்கம். ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது. தனித்து வேற இருக்காங்க. இவர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் வந்து சேரும். 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சித்திரை மாதம் பராபவ வருஷத்தில் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடியவர் மிகவும் வேகமாக செல்லக்கூடியவர். இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அஷ்டமத்தில் இருக்கார். இந்த சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். அதாவது அஷ்டமத்தை சனி போட்டு வாங்கி ரொம்ப மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க கடகராசிக்காரர்கள். மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமாக. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை விட 9ஆம் இடத்தில் அந்த அளவு பிரச்சனையை கொடுக்காது. இருந்தாலும் தந்தைக்கு உடல்நிலையில் பின்னடைவை கொடுக்கும். தந்தையினுடைய சொத்துக்களில் பிரச்சனை இருக்கும். அதனால் உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்துக்களோ பணங்களோ வரக்கூடியது தடங்கள் வரும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்னு பார்த்தோமே. ஆனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் அதிபதியான தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல போய் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த காலகட்டத்தில் வருஷம் தான் உச்சம் பெறுறது இல்லைன்னு சார் பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் சுக்கிரனோடு சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் உங்களுடைய பேச்சு திறமையினால், உங்களுடைய ஆளுமை திறமையினால் நிச்சயமான வெற்றியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல போய் சூரியன் இருக்கிறதுனால சிறு தொல்லைகள் வரும். யாரோட தொல்லைகள் வரும்? அதாவது அரசாங்கத்தின் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதி அந்த அளவு விசேஷம் கிடையாது. 10ஆம் இடத்துல போய் இருக்க தொழில் மூலியமாக நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதீதமான பணம், அதாவது தொழிலில் இருக்கும். இருந்தாலும் லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல ஒரே வாரத்தில் மாறுறார். 20ஆம் தேதி 20/4/2026 பார்த்தேன்னா 11ஆம் இடத்துல வரார். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதர ஸ்தானம்ன்றதுனாலையும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. 2வது திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதோடு பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். தூக்கங்கள் நல்லபடியாக இருக்கும். இவ்வளவு நாளாக பிரச்சனையிலிருந்து மனக்குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ நல்ல ஒரு தீர்க்கமான சிந்தனை, தூக்கம் நல்லபடியாக இருக்கும். சொந்த ஊர் கிராமத்து கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதோடு பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சனியோட சேர்ந்து செவ்வாயும் புதனும் இருக்க. நீச்சப்பட்ட புதன் இருக்கிறதுனால சிறு முயற்சிகளில் சிறு தடங்கள் வரும். அதற்கு பிறகு ஏற்றத்தை கொடுக்கும். 23/4/2026 அன்னைக்கு புதன் 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துல புதன், சூரியன் 2 பேரும் இருக்கிறதுனால அக்கௌண்டிங் அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க,
அது தவிர பார்த்திங்கன்னா இந்த பால் பதனிடக்கூடிய விவசாய நிலங்கள் வரக்கூடிய, அது தவிர வந்து தண்ணீர் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அது தவிர புதன் பார்த்தாலேயானால் 9/5/2026 வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் அதிபதி 12க்கு 12லையும் போகிறார், 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து. அதனால் அதீதமான பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம். லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம், செலவுகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு பார்த்தோன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல போய் நிற்கிறார். அதுவும் வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில், மண் சம்பந்தப்பட்ட தொழில், அது தவிர வந்து இந்த கல், மண், ஜல்லி, ரியல் எஸ்டேட்டு, நிலத்திலிருந்து வரக்கூடிய ப்ராடியூஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல்மணிகள், அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். முயற்சிகளில் நிச்சயமாக சிறு சிறு வெற்றிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் சொந்த தொழிலாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அரசாங்கத்தினோட சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், மாநிலம் போகிறதுக்கு சிறு தொல்லைகள் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு பர்மனெண்ட் விசா இல்லைன்னா அது பேர் என்ன, இந்த H1B, அதை தவிர வந்து சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் வரும். எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா பேச்சில் 2ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார். தவறாக புரிந்து கொள்ளப்படும். பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வருது. சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் 8ஆம் இடத்துல போய் இருக்கும்போது சந்திராஷ்டம காலம். இந்த சந்திராஷ்டம காலம் என்னைக்குன்னு பார்த்தோம்னா 14/4, 15/4 இந்த 2 நாட்களும். அது தவிர பார்க்கும்பொழுது 10/5/2026 12/5/2026 வரலும் உண்டான நாட்கள். 4 நாட்கள் இந்த வருஷம் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போங்க. அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் பசுவுக்கு உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போகும். நிச்சயமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயம் குறையும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதை தவிர வந்து சந்திரமௌலீஸ்வரர் போய் சேவிச்சுட்டு வாங்க. நந்தி தேவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி தேவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. இது வந்து நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர இந்த பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி வருது. சித்திரகுப்தன் போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.